எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நாளிலே அவரை உயர்த்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 109:30, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் நம் வாயினால், நம் இருதயத்தினால் மிகவும் அவரை துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி இந்த அற்புதமான பாடலை பாடப்போகிறோம். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி என்ற பாடி நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பாடும்படியாக எல்லாரும் இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா இருக்கிற இடங்களில் அவரை மகிமைப்படுத்தும்படியாக துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வரை போற்றி துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வரை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம்,
செய்தாரு, தம்மையே நமக்காக தந்தார். எல்லாரும் நினைத்து அற்புதங்கள் இந்த நாளிலே செய்கிற தேவனை நாம் உயர்த்தி, நம்ம அடைக்கலமா இருக்கிற தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். எல்லாரும் நான் இந்த நாளிலே தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை இன்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை இன்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள் எல்லாம் மகிமனை ராஜாவை உயர்த்தி பாடுவோம். எல்லாரும் நான் இன்று முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு அவரை உயர்த்தும்படியாக எல்லாரும் நான் இந்த அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அஞ்சினேனே இருளிலே என்றும். அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் எவ்வளவுதான் கொள்ளை நோய் வந்தாலும் அதை கண்டு நாம் பயப்படாதபடிக்கு, பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பிற்கும் நாம் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தினால் தேவன் துதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை நிரப்பும்படியாக நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாதி தேவனை துதிக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இந்த ஆமே. ஒரு நாளும் பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடி சர்வ வல்ல தேவன் நமக்கு தாபரமாக நின்று எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மை விடுவித்து காக்கிற தேவனை நம்ம எல்லாரும் நம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், அப்பாவை வணங்குகிறோம் என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை உயர்த்துவோமா? எல்லாரும் தேவன் என்ன அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. வல்ல தேவன் தாமரமாய் நின்று தீரவித்து
நமக்காக வருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் மீண்டும் இந்த பாடலை பாடும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தை இது ஒரு பாடல் மாத்திரமல்ல, இதில் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையை நாம் உரிமையாக்கி இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசனம், அந்த பாதுகாப்பு, அவருடைய வார்த்தையில் இருக்கிற செக்யூரிட்டினால் நம்ம எல்லாம் நிரம்பி கூப்பிடும் வேலைகளில் எல்லாம் நம்மை தப்புவிக்கும்படியாக அவருடைய தேவதூதர் சேனையோடு இணைந்து இந்த வேலையில் நம்ம எல்லாரும் இணைந்து சிங்கத்தின் மேல் நடக்கும்படியாக, சர்ப்பங்களை மிதிக்கும்படியாக அதிகாரம் பெற்ற எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேனே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேனே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. எல்லாரும் நைந்து தேவாதி தேவனை உயர்த்தி பாடுவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் நைந்து அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா. நம் பாதம் என்றும் கல்லில் இடராத படிக்க அவருடைய கரங்களில் தாங்குகிற தேவதூதர்களுக்காக எல்லாரும் நான் ஆண்டவரே, எங்கள் பாதம் ஒரு நாளும் நாங்கள் கல்லில் இடராத படிக்க ஆண்டவரே, தேவதூதர் சேனை எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா என்று எல்லாரும் நான் இங்கு சொல்லுவோமா? எஸ் லோர்ட். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவா தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவா தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை அல்லேலூயா அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. எல்லா கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லா மகிமை, எல்லா துதியும், எல்லா கனமும் அவருக்கு உரித்தாகும்படியாக அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவனை நாம் துதிக்கிற வேளையில் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னத பலனினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலும் அநேகர் நாம் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றாலும் நம் எல்லாரையும் பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிற நம் எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறது தேவனுடைய துதி மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்கள் பல இடங்களிலே பலவிதமான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வேளையில் இந்த துதியின் சத்தத்தோடு நீங்கள் இணைக்கிற இந்த வேளையில் நாம் எல்லாரும் இணைந்து ஒரே ஆவியோடு, ஒரே மனதோடு, ஒரே சிந்தையினால் நிரப்பப்படுகிற இந்த வேளையில் தேவனுக்கு முன்பதாக ஒரு தூபமாக இந்த வேளையில் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் உங்கள் மூலமாக இந்த நாளிலும் தேவனுக்குரிய ஆராதனை, தேவனுக்குரிய துதி, தேவனுக்குரிய கனம் ஆண்டவர் உங்கள் மூலமாக ஏற்படுத்தினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என் பலனும் என் கேடமுகுமாக இருக்கிறார்,
என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்தது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். வாங்க, நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாடல், நீங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல், அதன் மூலமாக தேவனுக்கு துதி உண்டாகும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை நம் பலனும் நம் கேடகமாகிய கர்த்தரை நோக்கி இந்த பாடலை பாடுவோமா? எல்லாரும் இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நீரென்பெனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். நீரென்பெனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாரும் நான் இந்த நாளிலும் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட தேவனை, நம்மை விடுவித்து மீட்டவரை, இருதயத்தின் ஆழத்தில் இருந்த பாவமுக்கு நன்றிகளை நாங்கள் இருக்கிற இடங்களில் நாம் ஆண்டவரே எங்களை விடுவித்து எங்களை ரட்சித்து மீட்ட உண்மை ஆண்டவரே நாங்கள் மனதார உயர்த்துகிறோம். உங்களுடைய கனத்தை செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நான் இதனோடு சேர்ந்து பாருங்க. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி, நன்றி தேவா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி, நன்றி தேவா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி, நன்றி தேவா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி, நன்றி தேவா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன். ஏசப்பாவை உயர்த்தி பாடுவோமா? அவரை உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்போமா? உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தீரப்பா. என்னை ஒவ்வொரு நாளும் போஷித்து ஆண்டவரே நீங்க உயர்த்துனீங்களே, அந்த மாதேவை நினைத்து அப்பா உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று எல்லாரும் என்னுடைய நைந்து வேலையில நம் ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமா? எல்லாரும் நைந்து என்னை ரட்சித்து ஆசி
என் கேடகமாம். உம்மைதான் நம்பி இருந்தேன், நீர் என் பலனும் என் கேடகமாம். உம்மைதான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன். கரங்களை உயர்த்தி இந்த வேளையில இயேசுவை உயர்த்துவோமா, அவரை பாடுவோமா, அவரை ஆராதிப்போமா. எல்லாரும் நாய்ந்து உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் சங்கீதக்காரரை போல? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த கடந்த நாட்கள் ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா உம்மிடமிருந்து தான் நாங்கள் சகாயம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே, உம்மிடமிருந்து தான் நாங்கள் உதவிகளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு சகாயராக இருந்தீங்க, நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தீங்க. ஆகவே உம்மை மனதார நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மனதார நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. எல்லாரும் 1 நிமிடம் வாய்களை திறந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே நம் இயேசு மகாராஜனை அவர் அவ்வளவு பெரிய தேவனாக இருந்தாலும், மிகப்பெரிய வல்லமை உள்ளவராக இருந்தாலும், இந்த நாளிலே உங்களையும் என்னையும் நினைத்து நமக்கு தேவையான உதவிகளை அந்தந்த நேரத்தில் நம்ம மேலே கண்ணை வைத்து நமக்கு கரிசனையோடு நம்ம வழி நடத்தி வந்த சகாயரை எல்லாரும் நான் ஆண்டவரே உயர்த்துகிறோம். We worship you, Lord. We adore you, Father. We behold your presence, Lord. இருக்கிற இடங்களில் எல்லாரும் 1 நிமிடம் வாய்களை திறந்து தேவனுடைய பிரசன்னத்தில் அவரை உயர்த்தும்படியாக ஒரு அபரியாக்கால மகிமை புரிந்தினவராய் இன்னும் நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே பலவிதமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும், தேவனுடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களில் அதிகமாக நாம் வாஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாக, Lord, we desire to see the holiness. We want to see your glory, Father, manifest in this whole earth. இந்த நாட்களிலும் நம்மை சுற்றிலும் பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான இயற்கையின் சீற்றங்கள், அதனாலே அநேகர் மடிந்து போகிறதை நாம் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இதை பார்க்கும்படியாக மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே இன்னும் மகிமையான காரியங்களை ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தின் மகிமையை உம்முடைய சரீரமாகிய சபை நாங்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே பார்க்கும்படியாக ஒரு யக்கலா துராபாஷேக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆகவே எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், Lord, open the eyes of our heart, Father. We want to see you high and lifted up, Father, in these days. Lord, we want to see your majesty being revealed, oh Father, one more time among your church, among your body, oh Father. And let this be your heart's cry. Open the eyes of my heart, Lord. Let's all cry out together with one voice. And let this be your prayer today. And as this body, let us all cry out together one more time. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see
Lord, who are called by your name will rise up and bring forth your glory, Father. And this is our heart's cry. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. I want to see you. To see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing, holy, holy, holy. To see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing, holy, 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 holy. I wanna see you. I wanna see you. Yes, Lord. Oh, we wanna see you. Oh, we wanna see you. எல்லாரும் நான் இந்த வேளையில ஆண்டவரே எங்கள் இதய கண்களை திறவுங்கப்பா. இந்த நாட்களிலும் இந்த பூமியை காரிருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்க சொன்ன அந்த வார்த்தை எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் ஒவ்வொருவரும் காணும்படியாக, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாம் நினைந்து என் இதய கண்களை திறவும், என் இதய கண்களை திறவும். நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும். என் இதய கண்களை திறவும், இதய கண்களை திறவும். நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும். உம் நாமம் உயர்த்தப்படுவதை, உம் மகிமையால் பிரகாசிப்பதை காண உற்றுமும் வல்ல
நீங்கள் சொல்றீங்க ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்து கொண்டு ஆண்டவரே பரிசுத்தரை ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும்படியாக, பரிசுத்த கண்களோடு ஆவியானவரே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாக இந்த வேளையிலே உம்முடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களிலே we want to see you more and more and more and more. We want to see you more and more and more. We want to see you more and more and more. நான் உம்மை காண வேண்டும். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சையாக இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நன்றாக தெரிகிறது. நம் இயேசப்பா அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவரை காணும்படியாக நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாரும் நாய்ந்து இந்த வேளையில பரிசுத்த தேவனாய், பரிசுத்த சிந்தையோடு எல்லாரும் நாய்ந்து பரிசுத்தத்தில் வாசம் செய்கிறவராய், பரிசுத்தர் பரிசுத்தர் பரி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாய், பரிசுத்த ராஜனை நாம் எல்லாரும் நன்கு இந்த வேளையில உயர்த்தும்படியாக அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி பணிந்து ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே சேருபீன்கள் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே.
பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரே பரலோக சத்தத்தோடு ஆராதனையோடு இந்த வேளையிலே உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக எங்கள் தூய கரங்களை உயர்த்தி உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. Thank you Lord. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் இந்த நாட்களில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை அறிக்கைகளாக ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கான விடுதலை பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது அதற்கு சம்பந்தப்பட்ட வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, விடுதலைக்கான ஜெப அறிக்கைகள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். ஆராதனை செய்யும்போது தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அளவில்லாமல் நிரப்புவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் ஆண்டவரை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் ஆண்டவரை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி
நம்மை அவரிடம் வரும்படியாக செய்தாரு. தம்மையே நமக்காக தந்தார். எல்லாரும் நினைத்து அற்புதங்கள் இந்த நாளிலே செய்கிற தேவனை நாம் உயர்த்தி, நம்ம கடைக்கலமா இருக்கிற தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். எல்லாரும் தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை இன்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை இன்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள் எல்லாம் மகிமனை ராஜாவை உயர்த்தி பாடுவோம். எல்லாரும் நான் இன்று முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு அவரை உயர்த்தும்படியாக எல்லாரும் நான் இந்த அல்லேலூயா. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சினேனே இருளிலே என்றும் அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் எவ்வளவுதான் கொள்ளை நோய் வந்தாலும் அதை கண்டு நாம் பயப்படாதபடிக்கு, பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பிற்கும் நாம் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தினால் தேவன் துதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை நிரப்பும்படியாக நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாதி தேவனை துதிக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இல்லாமே நாம ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நினச்சி யாரெல்லாம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்காங்களோ விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக ஆக்ரோஷத்தோட இந்த அறிக்கைகளை ஏறெடுங்க. வினோதமான நடவடிக்கை ஆகிய என் பிள்ளைய விடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வினோதமான நடவடிக்கை ஆகிய என் பிள்ளைய விடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வினோதமான நடவடிக்கை ஆகிய என் பிள்ளைய விடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லி தெய்வீக பதிலை பெறட்டும் என்று அறிக்கை செய்ய போகிறோம். நீண்ட நேர கடின வேதனைக்கு பின் பிள்ளை பெற்ற பிள்ளை பிறக்கும்போது ரொம்ப வேதனையோடு பெற்றெடுத்தோம். ஆனால் அதனால இப்போ என் பிள்ளை பிறந்ததுலேருந்தே நிறைய வேதனையை அனுபவிக்கிறான். அதில் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். நீண்ட நேர கடின வேதனைக்கு பின் பிள்ளை பெற்றதிலிருந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நீண்ட நேர கடின வேதனைக்கு பின் பிள்ளை பெற்றதிலிருந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நீண்ட நேர கடின வேதனைக்கு பின் பிள்ளை பெற்றதிலிருந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அறுவை சிகிச்சையின் மூலம், கருவின் மூலம் பிறந்த ஒரு குழந்தை, அதனால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அறுவை சிகிச்சையின் மூலம், கருவின் மூலம் பிறந்த ஒரு குழந்தை, அதனால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அறுவை சிகிச்சையின் மூலம், கருவின் மூலம் பிறந்த ஒரு குழந்தை, அதனால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தொப்புள் கொடி கழுத்தை சுற்றினது, அதிலிருந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தொப்புள் கொடி கழுத்தை சுற்றினது, அதிலிருந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தொப்புள் கொடி கழுத்தை சுற்றினது, அதிலிருந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மதுபானத்திற்கு அடிமையான பெற்றோர்கள், புகைப்பிடித்தல், மற்ற பாவங்கள், இதில் அடிமையாக இருக்கிறாங்க பெற்றோங்க. அதில் தான் பிறந்தாங்க இவங்க. அது இப்போ பிள்ளைங்களை பாதிச்சிருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து என்னுடைய பிள்ளைகள் எங்கள் மூலமாக வந்த பிரச்சனையிலிருந்து அவங்க தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மதுபானத்திற்கு அடிமையான பெற்றோர்கள், புகைப்பிடித்தல், மற்ற பாவங்கள், ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து என்னுடைய பிள்ளைகள் எங்கள் மூலமாக வந்த பிரச்சனையிலிருந்து அவங்க தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மதுபானத்திற்கு அடிமையான பெற்றோர்கள், புகைப்பிடித்தல், மற்ற பாவங்கள், ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து என்னுடைய பிள்ளைகள் எங்கள் மூலமாக வந்த பிரச்சனையிலிருந்து அவங்க தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பலதார மனம், ஒருவர் பலரை திருமணம் பண்ணி நிறைய பிள்ளைங்க, ஒரு அப்பா இருப்பார், நிறைய அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க, இதனால் பிரச்சனை, அதனால் பிள்ளைங்களுக்கு போராட்டம். இதனால் வந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து என்னுடைய பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பலதார மனம், இதனால் பிரச்சனை, அதனால் பிள்ளைங்களுக்கு போராட்டம். இதனால் வந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து
என்னுடைய பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பலதார மனம், இதனால பிரச்சனை, அதனால பிள்ளைங்களுக்கு போராட்டம். இதனால வந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து என்னுடைய பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். திருமணத்திற்கு வெளியே பிறந்த குழந்தை, கல்யாணம் பண்ணல, ஆனால் இந்த குழந்தை பிறந்துச்சு. அதனால வந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து என்னுடைய பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். திருமணத்திற்கு வெளியே பிறந்த குழந்தை, கல்யாணம் பண்ணல, ஆனால் இந்த குழந்தை பிறந்துச்சு. அதனால வந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து என்னுடைய பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். திருமணத்திற்கு வெளியே பிறந்த குழந்தை, கல்யாணம் பண்ணல, ஆனால் இந்த குழந்தை பிறந்துச்சு. அதனால வந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து என்னுடைய பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அசம்பாவித கர்ப்பம், கற்பழிப்பின் மூலம் கர்ப்பம், இதனால பிறந்த ஒவ்வொரு குழந்தையின் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அசம்பாவித கர்ப்பம், கற்பழிப்பின் மூலம் கர்ப்பம், இதனால பிறந்த ஒவ்வொரு குழந்தையின் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அசம்பாவித கர்ப்பம், கற்பழிப்பின் மூலம் கர்ப்பம், இதனால பிறந்த ஒவ்வொரு குழந்தையின் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஏதோ ஒரு தீய கிரியைகளின் மூலமாக பிறந்த ஒரு குழந்தை, அந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஏதோ ஒரு தீய கிரியைகளின் மூலமாக பிறந்த ஒரு குழந்தை, அந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஏதோ ஒரு தீய கிரியைகளின் மூலமாக பிறந்த ஒரு குழந்தை, அந்த ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து என் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வேண்டாம் என்ற எண்ணத்துடன் பிறந்த குழந்தை, இந்த குழந்தை வேணவே வேணாம்னு நினைச்சோம், அதை கொலை செய்யறதுக்கு பல விதங்களை முயற்சித்தோம், ஆனால் கூட பிறந்துச்சு. அப்படி பிறந்த ஒவ்வொரு குழந்தையின் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து அந்த பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வேண்டாம் என்ற எண்ணத்துடன் பிறந்த குழந்தை, அப்படி பிறந்த ஒவ்வொரு குழந்தையின் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து அந்த பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வேண்டாம் என்ற எண்ணத்துடன் பிறந்த குழந்தை, அப்படி பிறந்த ஒவ்வொரு குழந்தையின் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து அந்த பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கருக்கலைப்பு, கருக்கலைச்சோம் ஆனா கூட பிறந்துச்சு, வேண்டான்னு சொன்னோம் ஆனா கூட பிறந்துச்சு. இந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிறந்த குழந்தைகள் தெய்வீக பதிலை பெறட்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கருக்கலைப்பு. இந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிறந்த குழந்தைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கருக்கலைப்பு. இந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிறந்த குழந்தைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சந்தோஷமில்லாத பெற்றோர்கள், வாக்குவாதம், சண்டை, சரியான கருத்து பரிமாற்றம் இல்லாத நிலை. குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளை பார்க்குது, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மனமே இல்லை. அதை குழந்தை சின்னதுலேருந்து பார்த்துட்டே வருது. ஒவ்வொரு அந்த பிரச்சனையிலிருந்து வளர்ந்த பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சந்தோஷமில்லாத பெற்றோர்கள், வாக்குவாதம், சண்டை, சரியான கருத்து பரிமாற்றம் இல்லாத நிலை. ஒவ்வொரு அந்த பிரச்சனையிலிருந்து வளர்ந்த பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சந்தோஷமில்லாத பெற்றோர்கள், வாக்குவாதம், சண்டை, சரியான கருத்து பரிமாற்றம் இல்லாத நிலை. ஒவ்வொரு அந்த பிரச்சனையிலிருந்து வளர்ந்த பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கொடூர தன்மையுள்ள பெற்றோர்கள், ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிறந்த பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கொடூர தன்மையுள்ள பெற்றோர்கள், ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிறந்த பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கொடூர தன்மையுள்ள பெற்றோர்கள், ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிறந்த பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கடுமையான பெற்றோர்கள், பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே அவங்களுக்கு தெரியல, முரட்டுத்தனமாக நடக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. சில பிள்ளைங்க வீட்டை விட்டே கூட ஓடிடுறாங்க. இந்த அப்பா கிட்ட இருக்க முடியாது, அம்மா கிட்ட இருக்க முடியாது, இந்த வீட்டில் இருக்க முடியாது. அப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கடுமையான பெற்றோர்கள், அப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கடுமையான பெற்றோர்கள், அப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தீ விபத்தினால் வீடு எரிந்தது. இயற்கை சீற்றங்கள். சிலர் சொல்லுவாங்க, நீ பிறந்த போது தான் நம்ம வீடு இருந்த வீடு எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க? நீ பிறந்ததுனால ஒரு ஆசீர்வாதமே இல்லை. நீ பிறந்த போது தான் வெள்ளம் அடிச்சு எல்லாம் நம்ம பொருளெல்லாம் போயிடுச்சு. என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்லுவாங்க, குழந்தையிலேருந்தே சொல்லின்னு இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்? மனசில் ஒரு பிரச்சனை ஏற்படும். நம்மால் இவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, நம்ம பிறந்தது அவங்களுக்கு பலவற்றை இழந்துட்டேன்னு சொல்கிறாங்க, நம்ம எப்படி வாழ போகிறோம்? இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கிற குழந்தைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தீ விபத்தினால் வீடு எரிந்தது. இயற்கை சீற்றங்கள். இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கிற குழந்தைகள் தெய்வீக பதிலை பெறட்டும்.
தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தீ விபத்தினால் வீடு எரிந்தது. இயற்கை சீற்றங்கள், இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கிற குழந்தைகள் தெய்வீக பதிலை பெறட்டும், தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குடும்பத்தில் திடீரென்ற குறைவு. ஏதோ இந்த பிள்ளை பிறந்த உடனே ஏதோ ஒன்று நஷ்டம் ஆயிடுச்சு, இழந்துட்டாங்க, அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிறந்த குழந்தைகள், பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குடும்பத்தில் திடீரென்ற குறைவு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிறந்த குழந்தைகள், பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குடும்பத்தில் திடீரென்ற குறைவு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிறந்த குழந்தைகள், பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உண்மையை சொன்னால் நம்பாத குழந்தை. என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நம்பவே மாட்டேன்ற குழந்தை. அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உண்மையை சொன்னால் நம்பாத குழந்தை. அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உண்மையை சொன்னால் நம்பாத குழந்தை. அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோர் தொடர்ந்து குறை சொல்வது. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அம்மாவை பற்றி, அம்மா அப்பாவை பற்றி, இன்னும் யார் யாரை என்னென்ன விதத்துலலாம் பிள்ளைகளை வச்சே குறை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இந்த பிள்ளைங்க மனசு எவ்வளோ பாதிக்கப்படும். அவங்களெல்லாம் நல்லவங்களா தான் மனசில் நினச்சிருப்பாங்க. இவங்க குறை சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆயிரும், என்ன பண்ணுறதுனே தெரியாது, குழப்பமாயிருவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோர் தொடர்ந்து குறை சொல்வது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோர் தொடர்ந்து குறை சொல்வது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெப அறிக்கைகளையும் நீர் கேட்டு எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். கர்த்ததாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனையின் மையத்தில் ஆண்டவன் குடிகொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. மோசையோடு நான் எப்படி இருந்தேனோ அப்படி உன்னோடும் இருப்பேன் என்று யாஷுவா என்ற தெய்வ மனிதனுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமான வாக்கு என்னவென்றால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். எத்தனை பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மை விட்டு விலகாதவர், நம்மோடு கூட என்னாலும் எப்போதும் இருக்கிறவர்கள். இப்படி ஒன்று சொல்லுவார்கள், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி,
காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று. அது அவர்களுக்கு. ஆனால் நமக்கு இன்றும் என்றும் இவ்வுலகத்திலும் சரி, நாம் வாழப்போகிற மறு உலகத்திலும் சரி, நம்மோடு இருக்கிறவர் நம் அருள்நாதர் இயேசு. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தின் மிகுதியினால் தான் நாம் எல்லாரும் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையிலே நாம் முழு மனதோடு அவரை ஆராதித்தோம். அது கிருபை. அவர் நம் நடுவிலே மையம் கொண்டிருக்கிறது. நம் மேல் அவர் வைத்த இரக்கம். ஒரு முறை ஆராதனை செய்து கொண்டிருந்த வேளையிலே எங்கள் திருச்சபையின் ஒரு வயோதிப தாயாருடைய கண்கள் திறக்கப்பட்டது. தேவ தூதர்கள் அந்த ஆராதனையில் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறதை அவர்கள் கண்கள் கண்டு வியந்து போயின. இது என்னது? இது நம்ம திருச்சபையில் ஆராதிக்கும் பொழுது இவ்வளோ தூதர்கள் வந்து இறங்கி இருக்கிறார்களே. அதுபோல தான் நீங்களும் உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது நீங்கள் எங்கிருந்து ஆராதித்தாலும் அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவரது பிரசன்னத்தினால் நிரப்புகிறார். தெய்வ தூதர்கள் ஆராதனையில் மையம் கொள்கிறார்கள். எத்தனை பெரிய பாக்கியம்! நமது ஏஞ்சல் டிவி தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அதை நாம் நன்கு அறிவோம். எத்தனையோ நேயர்கள், ஏஞ்சல் டிவியினுடைய பங்காளர்கள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது தேவ மனிதர்கள் செய்தி வழங்கி கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை பல வழிகளில் அனுபவித்ததை அவர்கள் சாட்சியாக சொல்கிறதை அறிவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனையிலும் அப்படியே தேவன் மகிமை அடைவாராக. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் கர்த்தருக்கென்று கொடுப்பது. கர்த்தருக்கென்று கொடுத்தவர்கள் எவரும் தரித்திரரானதில்லை. ஆகவே இப்பொழுதும் இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்காக கொடுக்க விரும்புகிறவர்கள் அல்லது ஏஞ்சல் டிவியுடைய ஊழியங்கள் இதற்கு நான் கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறவர்கள் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து செயல்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் அதற்குரிய பிரதிபலன் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ ஒரு பாடல். அவ்வமயம் நீங்கள் பொறுமையாக ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறபடி செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உம்மைதான் நம்பியிருந்தேன். நீரென்பெனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாரும் நான் இந்த நாளிலும் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட தேவனை, நம்மை விடுவித்து மீட்டவரை, இருதயத்தின் ஆழத்தில் இருந்த பாவக நன்றிகளை நாங்கள் இருக்கிற இடங்களில் நாம் ஆண்டவரே எங்களை விடுவித்து எங்களை ரட்சித்து மீட்ட உண்மை ஆண்டவரே நாங்கள் மனதார உயர்த்துகிறோம். உங்களுடைய கனத்தை செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நான் இதனோடு சேர்ந்து பாருங்க. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி தேவா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி தேவா. விடுவித்து என்னை மீட்ட
ராஜா நீரே. Hallelujah. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தீரப்பா. என்னை ஒவ்வொரு நாளும் போஷித்து ஆண்டவரே நீங்க உயர்த்துனீங்களே, அந்த மாதேவனை நினைத்து அப்பா உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று எல்லாரும் என்னுடைய நைந்து வேளையிலே நம் ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமா? எல்லாரும் நைந்து என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி தேவா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி தேவா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி தேவா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ராஜா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். நைந்து இருக்க நாளத்திலிருந்து துதிக்குரியவரை, போற்றுதலுக்குரியவரை நாம் எல்லாரும் போற்றி ஆராதிப்போமா? உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திவர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திவர் இயேசு ராஜா நீரே. அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு கூட உறவாடி கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து, ஏப்பா என்னை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க? என் கூடவே இருக்கீங்க, திரள் திரளான ஜனங்கள் வருகிறார்கள் போகிறார்கள், என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கும் பொழுது, பேதுரு மட்டும் ஆவியானவருடைய வெளிப்படுத்துதலினாலே பரலோகத்தின் மகிமை அவரை மூடி இருந்ததனால் என்னவோ சரியான ஒரு பதிலை இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றார். என்ன சொல்றார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவருடைய உள்ளம் குளிர்ந்தது. கரெக்டா சொன்னப்போ, இது பரலோகத்தின் வெளிப்பாடு உனக்கு என்று சொல்றார். அப்படி சொல்லும் பொழுதுதான் இப்படி ஒரு அற்புதமான வாக்கு பேதுருவுக்கு கொடுக்கிறார். அதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். மத்தேயு 16:18. அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். வாசிக்க கேட்போமா? Matthew chapter 16 and verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுரு, உனக்கு நான் சொல்றேன். சரியாய் பேதுருவோடு கூட இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு. நீ பேதுருவாய் இருக்கிறார். இவருக்கு சீமோன் என்ற பெயர் உண்டு. பேதுரு என்ற பெயருக்கு பத்ரோஸ் என்று சொல்லப்படுகிறது. கேபா என்ற அராமைக்கு மொழியிலே சொல்லப்படுகிறது. பேதுரு என்றால் பாறை கல் என்றுதான் அதற்கு தமிழாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருனுடைய உற்சாகமான பரலோகத்தின் தரிசனத்தோடு சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில், உன் மேலதான்பா சபையை கட்ட போறேன். இந்த கல் என்று அவர் சொல்லுகிறது நேரடியாக இந்த பேதுருவின் மேல் என்று சொல்லாமல், இந்த கல், பேதுருனுடைய மறு அர்த்தம் கல். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ, ஒரு கல் எவ்வளவு வலிமை உடையதாக இருக்கும். பாறை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாறை, அந்த கல்லை வலிமை உடையதாக பார்க்கிறோமே,
அதே போலதான் இந்த பேதுருவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர் வைத்த அந்த விசுவாசத்தில் இப்பொழுது வலிமை உடையவராக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவே கதி என்று வாழ்ந்தபடியினால் அவருடைய நம்பிக்கையில் தளராமல் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அந்த ஐக்கியத்தில் குறைவு கொள்ளாமல் நிறைவாய் இருந்ததினால்தான் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வார்த்தைகள் வெளிவந்தது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இதை சொல்லணும்னா அவருக்குள்ளே அப்படிப்பட்ட நிறைவு இருந்திருக்கிறது. தேவாதி தேவனையும் தேவலோகத்தில் இருக்கின்ற தன்மைகளையும் தெய்வீக பண்பையும் அவர் புரிந்து கொண்டபடியினால்தான் அவர் அப்படி சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார். இயேசு கிறிஸ்துவும் இந்த கல்லு தான்டாப்பா எனக்கு வேணும், ஓ மேலதான் சபையை கட்டுவேன். யாரெல்லாம் விசுவாசத்தில் தளராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் குறையாமல் இயேசுவே கெதி என்று தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை தான் சபைக்குரிய கல்லாக கர்த்தர் பார்க்கிறார். நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல், அவர் மூளைக்கு தலைக்கல். ஆனால் சுற்றிலும் கற்கள் வேணுமே. ஒரு அழகான மாளிகை எழும்புவதற்கு, கட்டடம் எழும்புவதற்கு எப்படி கற்கள் தேவைப்படுகிறது, அதுபோல இயேசு கிறிஸ்துவாகிய மூளைக்கல் அவரோடு இணைந்து இசைந்து கற்கள் நம்மெல்லாம் கட்டப்படும் பொழுது, கூட்டப்படும் பொழுது, இணைக்கப்படும் பொழுது, பிணைக்கப்படும் பொழுது சபையானது கட்டப்படுகிறது. சபை என்றால் கட்டிடங்கள் அல்ல, வானுலாவ இருக்கின்ற கத்தீட்ரல்கள் அல்லது உலகத்திலேயே பெரிய திருச்சபை இன்றைக்கு நைஜீரியாவிலே இருக்கிறது. ஏறக்குறைய 2 லட்சம் பேர் ஒரு சமயத்தில் கூடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு விஸ்தாரமான சபைகள் இருக்கின்றன. இருக்கட்டும், நல்லது. உலகமும் அதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சொந்தம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று தான் வேதத்தில் வாசிக்க. இருக்கட்டும், பெரிய சபைகள். ஆனாலும் அந்த பெரிய வானுலாவ உயர கட்டடங்கள், அந்த உலகத்திலேயே பெரிய சபைகள் என்பது சபை அல்ல, அதற்குள் இருக்கிற மக்கள் தான் சபை. நீங்களும் நானும் தான் சபை. இந்த சபையானது தெய்வீகத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு தெய்வீக தன்மை, தெய்வீக நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். தெய்வீகத்தால் ஸ்தாபிக்கப்பட்டது, தெய்வீகத்தால் உருவாக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக தான் எபேசு 2ஆம் அதிகாரத்தின் 20வது வாக்கியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் அதை விவரமாக எழுதுகிறார். அதை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களால் தான் இது கட்டப்படுகிறது. அப்படியானால் அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன? ஊர் ஊராக, தெரு தெருவாக, கிராமங்கள், பட்டணங்கள் தோறும் கடந்து சென்று ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிறவர்கள். இந்திய தேசம் இன்றைக்கு அழியாமல் காலாகாலமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அப்போஸ்தலனாகிய தோமையர் இங்கு வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தேசம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வந்தது. பரிசுத்த ஆவியானுடைய அருளாலே இங்கே வந்து இறங்கினார். இந்திய தேசத்தின் சில இடங்களில் அவர் ஸ்தாபித்த சபைகள் இன்னும் இருக்கின்றன. ஒரு முறை கேரளாவுக்கு நாங்கள் போயிருந்த பொழுது திருச்சூர் பகுதிக்கு அந்த பக்கம் போனோம். பழையனூர் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே அப்போஸ்தலனாகிய தோமையர் வந்து அங்கே நடத்திய ஒரு அற்புதமான நிகழ்வை அங்கே படம் பிடித்து போட்டிருந்தார்கள். அந்த இடம் இன்னும் இருக்கிறது. அங்கு உள்ள அற்புதமான ஊழியர்கள் அதை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த படத்தை பார்த்தாலே தெரிகிறது. அங்கே அந்தணர்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே போய் அப்போஸ்தலனாகிய தோமையர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமானால் இந்த ஜலத்தை நாங்கள் மேலே தூக்கி போடும் பொழுது அது அப்படியே நின்று விட்டால் நாங்கள் அவர்தான் தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு சவால். அந்த சவாலை சந்திக்க நடக்கட்டும் என்று அந்த ஜலத்தை, தண்ணீரை அந்த குளத்திலிருந்து தூக்கி மேலே போட்ட பொழுது அப்படியே நின்றது. அவர்கள் எல்லாம் மனம் மாறினார்கள். அங்கே ஒரு அழகான சபை
தோமையரால் உருவாக்கப்பட்டது. கட்டடம் அல்ல, ஒரு கூட்ட மக்கள். அப்படிதான் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்கிறது. இப்படிதான் அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் சபை உருவானது. மக்கள் அங்கே ஆண்டவரை அறிந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, சபை துன்புறுத்தப்பட்ட காலகட்டத்தில் சிதறி எங்கும் போனார்கள் என்று வேதம் சொல்லும். சமாரியாவுக்கு அவர்கள் போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுவதற்கு ஏதுவாக வார்த்தைகள் பிரகடனப்படுத்தப்பட்டன. தேவனுடைய செயல்கள் அங்கு வெளியரங்கமான பொழுது அநேகர் சுகமடைந்தார்கள். அநேகருக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள், தீய ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறின. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று அப்போஸ்தலர் 8:8 சொல்லுகிறது. அப்படியானால் எந்த இடத்தில் அப்போஸ்தலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்ல கடந்து போனார்களோ அந்த இடங்களிலெல்லாம் சபையானது கட்டப்பட்டது. சபையானது வளர்ந்து பெருகியது. 1990 ஆண்டு மீனம்பாக்கம் என்ற இந்த நாங்கள் வாழ்கிற பகுதிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இடைப்பட்டார். அங்கே போ. எனக்கு இந்த மீனம்பாக்கம் என்ற ஊர் கொஞ்சம் கூட பிடிக்காது. காரணம் என்னன்னா, நான் கல்லூரி படித்த காலகட்டத்தில் எழும்பூர் எக்மோரில் இருந்து, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற எழும்பூர் எக்மோர், அங்கிருந்து தாம்பரம் வரைக்கும் வருவேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பல்லாவரம், குரம்பேட், தாம்பரம் என்று சொல்லப்படுகிற பகுதிகளில் இருந்ததினாலே அவர்களை ஒன்றாக இணைத்து கொண்டு தாம்பரத்திற்கு சென்று அங்கே நாங்கள் பேசி மகிழ்ந்து உணவு அறிந்து விட்டு வருவோம். இது எங்கள் பழக்கம். அப்படி நான் வரும்பொழுதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பரங்கிமலை என்ற அந்த ஊரிலே மக்கள் இறங்கி மகிழ்ச்சியோடு போவார்கள். அதுதான் அந்த காலத்தில் புகழ்பெற்ற ஒரு இடம், சென்ட் தாமஸ் மவுண்ட். அதை விட்டால் அதுக்கு அடுத்து மீனம்பாக்கம், இடைப்பட்ட ஸ்டேஷன்கள்லாம் இப்போ கிடையாது. மீனம்பாக்கம் இருளோன்னு இருக்கும். ஒரு டீ கடை இருக்காது. அந்த காலத்தில் VLR ஸ்டால் என்று இருக்கும், அது இருக்காது. அதெல்லாம் மூடப்பட்டிருக்கும், இருளோன்னு இருக்கும். அதை விட்டால் அடுத்து பல்லாவரம், அது பலபலன்னு இருக்கும். இடையே ஒரு ஸ்டேஷன் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே இந்த மீனம்பாக்கம் நான் கல்லூரி படித்த காலகட்டத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒன்று. இப்படி இருட்டா கிடக்க. அந்த காலத்தில் நான் விரும்பி படிக்கின்ற ஒரு தினசரி பத்திரிகை தினத்தந்தி. அதில் ஒரு கார்ட்டூன் படம் வரும், சிறுவர்கள் பெரியவர்கள்லாம் படிப்பாங்க, கன்னித்தீவு. அது இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பேப்பரை எடுத்து பார்த்தா தினந்தோறும் இந்த மீனம்பாக்கத்தில் ஒரு விபத்து நடந்திருக்கும். விமான நிலையம் இங்கே இருந்தது. ஒரு வழி பாதை போல குறுகலான பாதை, GST ரோடு என்று சொல்வார்கள். டெய்லி ஒரு விபத்து, ஏதோ ஒரு வழியில் ஒருவர் மரித்து கொண்டே இருப்பார். அதனால் இந்த ஊரை நினைச்சாலே எனக்கு பிடிக்காது. பேப்பரை எடுத்தா விபத்து, மரணம். நேரடியாக வந்தால் ரயில்வே நிலையம் இருளோ என்று இருக்கும். ஒத்தையை வழி, குறுகலான பாதைகள், மின் விளக்குகள் அவ்வளவு இருக்காது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ அங்கே போகணும். சரி, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இப்படி. நாங்கள் அதுவரை புரசைவாக்கம் பகுதியிலே மிகுந்த உற்சாகமான மக்கள் நிரம்பிய ஒரு பைபிள் பெல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்திலே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளெல்லாம் பெஸ்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறேன், அங்கே தான் போகணும். என் துணைவியார் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தன்னுடைய அரசாங்க வேலையை ராஜினாமா பண்ணினார்கள். நான் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் DGS தினகரனிடமிருந்து விடைபெற்று இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை விட்டு மீனம்பாக்கத்துக்கு குடியேறணும். நாங்கள் எங்கள் பொருட்களை ஏற்றி வரும் பொழுது மறைந்த பேராயர் தயானந்தன் அவர் காரில் போய் கொண்டிருக்கிறார். காரிலிருந்தே கூச்சல் போட்டார், ராஜன் ஜான் வெல்கம். முதல் எங்களை மீனம்பாக்கத்துக்கு வரவேற்றவரே அவர்தான். அதற்கு பின்பு காலம் சென்ற அண்ணன் ஜீவானந்தம் நான் அங்கே குடியிருக்கிறேன் என்பதை எப்படியோ கேள்விப்பட்டு
எங்கள் இடத்துக்கு வந்தார். வந்தவர் சொன்னார், தம்பி, சரியான ஆளை ஆண்டவர் கொண்டாந்துருக்காருப்பா. எவ்வளோ பேர் இங்கே வந்து ஊழியத்தை ஆரம்பித்தாங்க, செஞ்சாங்க, முடியலன்னு போயிட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனால் சரியான ஆள், உன்னையும் சாராவையும் கர்த்தர் பிடிச்சு கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த இடத்துக்கு நீங்கள் தான் லாய்க்கு. அன்பர்களே, என்னமோ தெரியல, நாங்கள் வந்து குடியமர்ந்த ஒரு சில நாட்களில் இருளோனி இருந்த தெருக்கள் எல்லாம் வெளிச்சம் பிரவாகித்து ஓடியது. அக்காலத்தில் கண்டோன்மெண்ட்டினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருந்த காலம் சென்ற ஐயா ஒருவர் மின் விளக்குகளை எல்லாம் சீர்படுத்தி விட்டார். ஒரு நாள் அவர் என்னோடு தொடர்பு கொண்ட பொழுது, நான் அவரிடம் அவர் குடும்பத்தை பற்றி விசாரித்து கொண்டிருந்த பொழுது, மின் விளக்குகள்லாம் எரியுதான்னு கேட்டார். ஆமாம் அங்கிள், திடீர்னு எரியுதே. அதுக்குமா இருட்டாக இருந்தேன். நான் தான் பண்ணேன். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதில் நான் தான் பண்ணேன். பெரிய பெரிய மின் விளக்குகள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். நாங்கள் தினந்தோறும் இரவு ஜெபிக்கலானோம். இங்கு விபத்துகள் நடக்கக்கூடாது. இந்த பட்டணத்திற்கு நாங்கள் குடியேறி இருக்கிறோம், நீர் தான் எங்களை அழைத்தீர். ஒரு சில வாலிபர்கள் கூடி இரவெல்லாம் ஜெபம். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தலைமையில் நடக்கும். ஒரு விபத்தும் இங்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே. யோசேப்பின் நிமித்தம் எகிப்தை நீர் ஆசீர்வதித்தீர். யாக்கோபின் நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்தீர். எங்கள் நிமித்தம் எங்கள் பட்டணத்தை நீர் ஆசீர்வதிக்கணும், இந்த விபத்தை குறைக்கணும். திடீரென்று பார்த்தால் சாலை, ஜிஎஸ்டி சாலை, ரோடு பெரியதானது. அகலப்படுத்தினார்கள், மின் விளக்குகள் பொருத்தினார்கள். விபத்துக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக குறைய ஆரம்பித்தது. இப்பொழுது 0 அழகாக மாறியது. மெட்ரோ ட்ரெயின் வந்தது, பல காரியங்கள் வந்தது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் மீனம் பாக்கம் அது மின்னிக் கொண்டிருக்கிறது என்பதை. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம் என்ன? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். நாங்கள் இருக்கிற அந்த வில்லேஜ் என்று சொல்வார்கள் இப்பொழுது அது சென்னை நகராட்சியாய் மாறி இருக்கிறது. அதற்குள் வந்தால் அது அடுத்த ஒரு பரிதாபமான நிலை. கைகளை நீட்டி நீட்டி ஜெபிப்போம். எங்கள் வாகனங்களில் போகும்பொழுது, ஆண்டவரே இந்த குடிசைகளை எல்லாம் மாளிகையாய் மாற்றும், இந்த ஊரை மாற்றும், இந்த ஊர் மக்கள் மனதை மாற்றும். தேவ கிருபையினாலே இன்றைக்கு அதே கிராமத்தில் இருந்து ஏராளமானவர்கள், குறைந்தபட்சம் ஒரு 150 குடும்பங்களுக்கு மேலாக குடும்பங்கள், மிக தீவிரமாக இருந்த பல நம்பிக்கை கொண்டவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று அறிந்து அந்த பகுதிகளில் எல்லாம் இப்பொழுது அழகிய மாளிகைகள் வந்துவிட்டன. குடிசையை எண்ணக்கூடிய அளவுக்கு கூட இல்லாமல் எல்லாம் கட்டடங்களாய் மாறிவிட்டு. காரணம் என்ன? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் ஓர் இடத்தில் போகும் பொழுது அந்த இடத்தில் தேவன் வருகிறார். We are carrying Christ. அன்பர்களே, நீங்கள் போகிற இடங்கள் ஏதுவானாலும் உங்கள் நிமித்தம் அந்த பட்டணத்திலே மகிழ்ச்சி உண்டாக வேண்டும், அந்த பட்டணத்தில் அற்புதங்கள் நடக்க வேண்டும், அங்கே சபை கட்டப்பட வேண்டும், மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் எங்கு போனாலும் சரி, அந்த இடத்தில் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். மறைந்த பேராயர் தயானந்தன் அவர்களுடைய நினைவு நாள் கூடுகை தோத்திர கூட்டத்திற்கு நானும் அழைக்கப்பட்டிருந்தேன், போயிருந்தேன். செங்கல்பட்டிலிருந்து ஒரு அற்புதமான தேவ மனிதர், அவர் என்னை பார்த்து கட்டி அணைத்து கொண்டு அங்கிருந்த சில முக்கியஸ்தர்களிடம் இப்படி சொல்றார், பாஸ்டர் ராஜன் ஜான் எங்கு வந்தாலும் எல்லாரையும் உற்சாகம் ஊட்டி மோட்டிவேட் பண்ணுகிற ஒரு ஊழியன் என்றார். அதுதானே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், உங்களையும் அதற்குத்தான் அழைத்திருக்கிறார். சபை கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து எனக்கு அஸ்திபாரம். நான் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல். இந்த கல்லின் மேல்தான் சபையை கட்டுவேன் என்று பேதுருவுக்கு சொன்னவர் எனக்கும் அதே பாக்கியத்தை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர்களோ தீர்க்கதரிசிகளோ தேவனுடைய பிள்ளைகளோ, உங்கள் நிமித்தம் சபையானது கட்டப்படுகிறது. அங்கங்கே மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், மக்கள்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். சமீபத்தில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றப் போயிருந்த பொழுது கோவை மாநகரத்தில் இருந்து ஏராளமானவர்கள் வந்திருந்தார்கள். அதில் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட்டமாக உட்கார்ந்திருந்தார். முன் வரிசையில் ஒரு பெரியவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தாலே தெரிந்தது அவர் மிக தீவிரமான அவர் வழக்கத்தின் பக்திமான் என்று. எனினும் எனக்கு கொடுத்த நேரத்தில் நான் தேவனுடைய செய்தி வழங்கி அதுவரை எதற்கும் எழுந்து நிற்காதவர், எதற்கும் செவி கொடுக்காதவர், என்னுடைய செய்திக்கு பின்பு அவர் இடத்தை விட்டு எழுந்து வந்து என் கைகளை பிடித்து குலுக்கி, ஐயா ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் இல்லையா, எனக்குள்ள இருக்க இயேசு ரொம்ப நல்லா இருந்துச்சியா, ரொம்ப நல்லா, திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தார். இதுபோல் எத்தனை ஊழியர்கள், எத்தனை பரிசுத்தவான்கள் மக்களுடைய உள்ளத்தை தேற்றி ஆற்றி கவர்ந்து இயேசு என்பவர் யார் என்று அறியாத காலகட்டத்தில் மிஷனரிகளாய் பணியாற்றினால்தான் இன்னைக்கு நாங்கள்லாம் பார்ப்பதற்கு ஒரு ரம்யமான தோற்றத்தோடு நாங்களும் இயேசுவை சுமக்கிறோம் என்ற நிலையில் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அன்று செய்தார்கள். இது தெய்வீக திட்டம். இரண்டாவதாக, தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளும் இருக்கிறது சபை. இதுவும் தெய்வீக திட்டம். வாசிக்க கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:1. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் அந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு, அப்படியானால் அந்த தெசலோனிக்கே பட்டணத்திலே எழும்பி இருக்கிற சபை, இந்த சபையை குறித்து தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை என்றார். இன்றைக்கு நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது எப்படி? பிதாவாகிய தேவனுடைய கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டதினால் உண்டான ஐக்கியம். அதை தான் ரொம்ப அழகாக அவர் எழுதுறார். தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை. அன்பானவர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கீங்க? யாரோடு இருக்கீங்க? ஒரு குடும்பத்தாரோடு நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது வார்த்தைக்கு வார்த்தை, மூச்சுக்கு மூச்சு அவர்கள் தேவன் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பரம்பரை கிறிஸ்தவர்கள் அல்ல, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். தேவன், நாங்கள் தேவன் பிள்ளைகள். கேட்கும் பொழுது இன்பமாக இருந்தது. அதை தான் பவுல் சொல்றார். தெசலோனிக்கே சபையில தேவனுக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு சபை என்று சொல்லப்படுகிற நீங்கள், நான், இந்த கல், அதன் மேல் சபையை கட்ட வேண்டாம். அந்த கல் மூளைக்கல்லாக இயேசு, ஒரு, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர் என்று ஆசீர்வாதத்தை சொல்லுறது போல நீங்களும் நானும் தெய்வீக திட்டத்தின்படியாக தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளும் இணைந்திருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் பாருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டுகிறது கிருபை. இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறது சமாதானம். இயேசு இந்த பூமியில் பிறந்த பொழுது அவருக்கு ஒரு நாமம் இடப்பட்டது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் திருச்சபை ஆராதனை முடியும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக என்று ஆசாரிய பெருமக்கள் ஆசீர்வதிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை சமாதானம். தேவ கிருபை, தேவன் அருளிய சமாதானம், இதை பெற்றதுதான் சபை. இந்த சபையானது தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் இருந்தால் ஆவியானவராலே இப்படிப்பட்ட அங்கீகாரம் பெற்று நாம் வாழ முடிகிறது என்பதை இங்கே பார்க்கிறோம். இது தேவனுடைய சபை.
ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு ஒரு குடும்பத்திலும் இதை தன் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டுமா? சபை எங்கே ஆரம்பிக்கிறது? இப்படி சொல்லுவாங்களே, நீர் உயர வரப்புயரும், வரப்புயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோமான் உயர்வார். அதுபோல முதலாவதாக சபை எங்கே ஆரம்பிக்க வேணும்? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அங்கங்கே போய் கடந்து போய் மக்களை சபையாக மாற்றுகிறார்கள், கிறிஸ்துவோடு இணைத்து விடுகிறார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எல்லாம் இணைக்கப்பட்டோம். அவர் தலை, அவர் மூளைக்கள், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற சரீரமாகிய நாம் ஒவ்வொருவரும் சபை. ஆகவே இது முதலாவது எங்கே ஆரம்பிக்கணும்? 1 தீமோத்தேயு 3:5 பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுவுக்கு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய சபையை விசாரிப்பதற்கு முன்பு குடும்பம். அதனால தான் அந்த குடும்பத்தை ஆண்டவர் கனத்துக்குரியதாக எண்ணி அவரே இதை ஆரம்பித்து வச்சார். ஒவ்வொரு கல்யாண வீட்டில் நாங்கள் பேசும்போது இப்படி தான் சொல்லுவோம், மேரேஜ் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை த லார்ட் ஆல்மைட்டி. சர்வ வல்லமை உள்ள தேவனாலே இது ஏற்படுத்தப்பட்டதொன்று. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டார், மனுஷனையும் உருவாக்கினார். அவன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்லன்னு கண்டு ஒரு துணையை அவரே ஏற்படுத்துறார். அவரே அனஸ்தீசிஸ்ட், அவரே சர்ஜன், அவரே எல்லாத்துக்கும் எல்லாம். ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்து, இப்பா நீ பேரிடுன்னு சொல்றார். இவள் என் எலும்பிலிருந்தும் என்னுடைய சதையிலிருந்து வந்தவள் என்று சொல்லி ஏவாள் 2 பேரும் ஒன்றா மாறிடுறாங்க. இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த குடும்பம்தான் ஆண்டவருடைய பல்கலைக்கழகமாக மாறி அந்த குடும்பத்தில் இருந்த உறவுகள் தோன்ற ஆரம்பித்தது. ஆகவே ஆண்டவர், குடும்பம், ஊழியங்கள், குடும்பத்தை ஏற்படுத்திட்ட பிறகுதான் நீங்க பழகி பெருகணும். பழகி பெருகணும் சும்மா பெருக முடியாது, குடும்ப உறவு வேணும். இந்த தோட்டத்தை நீங்க பண்படுத்தணும், ஊழியம் செய்யணும். ஃபர்ஸ்ட் seek the kingdom of God, then everything shall be added. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடப்பா, தேவனோடு உலாவு என்ற ஐக்கியத்தை கொடுத்து அவங்கள உறவுக்கு கொண்டு வந்து பெருக வைத்து பணியாற்ற வைத்தார். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. நல்ல தேவனை முதலாவது வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இங்கே சொல்கிறோம், உன் குடும்பத்தை நல்லா விசாரிக்கணும். மறைந்த பால் யாங்கிச்சோ ஐயா, டேவிட் யாங்கிச்சோ ஐயா ரொம்ப காலம் அதை புரியாமல் இருந்தார். பயங்கரமான ஊழியம் செஞ்சுட்டு வருவார். வீட்டில் அந்த அம்மா மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு கிடப்பாங்க. ஊருக்கெல்லாம் அன்பை சொல்கிறாரு, இயேசுவை சொல்கிறாரு, என்ன இப்படி விட்டுருக்காரே. ஒரு நாள் கர்த்தர் பேசினார். அதற்கு பின்பு தன் மனைவியை கனப்படுத்த ஆரம்பித்தார். அவர்களுக்கும் பங்கு கொடுத்தார். உலகளாவ பயங்கரமாக அவருடைய ஊழியம் விளங்கிற்று. தன் குடும்பத்தை கவனிக்கணும். ஊழியம் 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 என்று சொல்லி குடும்பத்தை விட்டுறப்படாதான். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்துவிட வேண்டும். சொந்த குடும்பத்தை நடத்தினதான் திருச்சபையை விசாரிக்க முடியும் என்பது பவுலுடைய ஆலோசனை. அது மட்டுமல்ல, அவர் ஒரு அழகான ஒரு பட்டியலை இந்த குடும்பத்துக்கு கொடுக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 25 முதல் 30 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அறியலாம். எனினும் அதை உங்களுக்காக வாசிக்கிறோம், கேளுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான்.
நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஒரு குடும்பத்தை பற்றிய அழகான வெளிப்பாடை பவுலடிகள் கொடுக்கிறார். பாருங்களேன், புருஷர்களை உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். ஏன்னா கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். சபை என்பது ஏற்கனவே நான் சொன்னேன், கட்டிடம் அல்ல, ஒவ்வொரு தனிநபரும். ஒவ்வொரு தனிநபர் மேல் அவர் கொண்ட அன்பினால்தான் குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. பாவியாக என் மேல் அவர் அன்பு கூர்ந்தனால்தான் இன்றைக்கு உங்கள் முன் நிற்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவர் மேலும் அவர் அன்பு வைத்திருக்கிறார். நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு இயேசுவையும் இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று கேட்கும் பொழுது அவர் தன் சொந்த பிள்ளைகளாய் மாற்றி விடுகிறார். அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து விடுகிறது. அதை தான் அவர் சொல்றார், சபையில் அவர் அன்பு கூர்ந்தார். ஒவ்வொரு நபர் மேலும் அன்பு கூர்ந்து அதை அழகாக அவர் சொல்லிட்டே வர்றார். கரை திரை இல்லாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு வசனத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, ஞானஸ்தானத்தினாலே பரிசுத்தமாக்குகிறது, பரிசுத்த ஆவியானவரை அருளுகிறது. இதையெல்லாம் அவர் ஒரு குடும்பத்தின் உறவோடு கூட கொண்டு வருகிறார். மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திரும்ப வரும் பொழுது மணவாட்டி சபையை மனம் புரிய போகிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பவுல் எழுதும் பொழுது, ஒருத்தரும் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தது இல்லை. அதற்கு ஒரு ஓமை சொல்ற, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றும். தான் குடும்பம், தன் மனைவி, தன் கணவன், ஒரே சரீரம், ஒரே குடும்பம். கர்த்தர் எப்படி தன்னுடைய சொந்த சபையை, மக்களை பகைக்காமல் காப்பாற்றுறாரோ அந்த மாதிரி நீ காப்பாற்றணும் குடும்ப உறவுகளிலேன்னு சொல்றார். ஏன்னா நாங்கள் எல்லாம் அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில். தலை அவர். இது ஒரு தெய்வீக திட்டம். ஆகவே அன்பானவர்களே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டிருப்பீர்களே. ஆனால் அவர் சொன்னது போல, பேதுரு, ஒருத்தரும் உன்னை மேற்கொள்ள முடியாது, பாதாளம் உன்னை தொட முடியாதுப்பா. எந்த இடத்தில் அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்ல கடந்து போனார்களோ அந்த இடங்களில் எல்லாம் சபையானது கட்டப்பட்டது. நாம் எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுதி நிற்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று பேதுருவோடு பேசியவர் இன்று எங்களோடும் பேசியிருக்கிறேன். இந்த நேரத்திலும் நான் ஒரு சபையாக இல்லையே என்று அங்கலாய்க்கிற எவரானாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவர்கள் மீட்கப்பட, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அருள்தார். நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு பலன் இல்லை என்று ஏங்குகிறவர்களுக்கு உம்முடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டதனால் உண்டாகிற பலன் இப்பொழுது இறங்கட்டும். உலகமெங்கும் ஊழியம் செய்கிற ஊழியர்கள், குறிப்பாக கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் உலகமெங்கும் சென்று வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது அவரோடு இணைந்தவர்களை ஆசீர்வதியும். கட்டப்படுகிற கட்டடங்களை கர்த்தர் பொறுப்பிடும். உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்களை ஆசீர்வதியும். எல்லா அரசியல் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக எங்கள் தேசத்து பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், தமிழகத்தின் முதல்வர்கள், எங்கள் ஊர் தலைவர்களை கைகளில் ஒப்பொடுக்கிறேன். எங்கள் நாட்டை பாதுகாக்கும்படி இருக்கின்ற இராணுவத்தினர், எங்கள் உள்ளூரை காக்கும்படி இருக்கிற போலீஸ் அதிகாரிகள், மக்களுக்கு ஞானம் தர பயிற்சி கொடுக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகள், சுகமாய் இருக்க வேண்டும் என்று உழைக்கிற மருத்துவர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பாய் இருக்க பாடுபடுகின்ற ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளர்கள் கர்த்தர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற சிறியோர், பெரியோர், முதியோர் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அதை நீர் அறிவீர். ஏனென்றால் தலையாகிய கிறிஸ்துவோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு உறுப்பு பாடுபட்டால், ஒரு அவயவம் வேதனைப்பட்டால் அது உமக்கு தெரியுமே. உமது பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்து வேதனைகளை மாற்றி கர்த்தர் கிருபை
சமாதானத்தை அருளி செய்யும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க மறவாதீர்கள். இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே, அதில் போதகர் சாராராஜன் ஷான் செய்தி வழங்குவார்கள். அது தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பப்படும். பாருங்கள். தவறவிட்ட இந்த ஆராதனையை ஒருவேளை எங்கள் யூடியூப்களில் பார்க்கலாம், அல்லது வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் பாருங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.